Hello friends, welcome to Secret of Samail. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி. இது வந்துட்டு கோவக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த குழம்பு. இந்த சூப்பரான கோவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 10 கோவக்காய் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு எங்கள் வீட்டு செடி கோவக்காய். இந்த மாதிரி 4 வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி கத்திரிக்காய் வெட்டி நம்ம வதக்குவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி 4 வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த எண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சுருண்டு வதங்கணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் டர்ன் பண்ணிக்கிட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கோவக்காய் வந்துட்டு நல்லா சுருளை வதக்கிக்கணும். பாருங்க நல்லா தோல்லாம் சுருங்கிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில். இப்போ இந்த எண்ணெய் நமக்கு வேண்டியதில்லை. நம்ம வந்துட்டு நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். அதனால இந்த எண்ணெயை நம்ம வடிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதே வடிசட்டியில் எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு இந்த மாதிரி உளிச்சு வச்சுருக்கேன். முழு பூண்டு சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் முழுசாக போடுறேன். நீங்கள் வந்துட்டு பெருசாக இருந்தால் நறுக்கி போட்டுக்கோங்க நீளமாக. கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்திக்கோங்க. இது வந்து சின்ன வெங்காயம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. குட்டி வெங்காயமாக இருந்தால் நீங்கள் அப்படியே முழுசாக போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. ஸோ வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்திடலாம். இந்த தக்காளியும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நல்லா மேஷ் ஆகிட்டுப்பாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சாம்பார் பொடி சேர்த்த போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துலாம். ஸோ சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு எவரெஸ்ட் சாம்பார் பொடி. இதில் வந்துட்டு அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால மிளகாய் பொடி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விட்டுலாம். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த கோவக்காய் சேர்த்திடலாம். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதில் விட்டுருங்க. இப்போ இந்த கோவக்காய் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ வேகிறதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். அதில் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அது கொதிச்சு சுண்டும் போது சுண்டிடும் தண்ணி வேகமாக. இப்போ இதை மூடி போட்டு நம்ம இந்த கோவக்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இதை வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு 6-7 நிமிஷம் ஆச்சு. நம்ம கோவக்காய் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம வெறும் சாம்பார் பொடி தான் போட்டோம், ஆனால் பாருங்க எப்படி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு, நல்லா திக்கா. இப்போ நம்மளோட கோவக்காய் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். எண்ணெயும் தெளிஞ்சிச்சு பாருங்க ஓரத்தில். அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் காரக்குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான குழம்பு இது. இதை வந்து நீங்கள் வெளியிலேயே ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் லேசாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு வெளியிலேயே இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோவக்காய் காரக்குழம்பு வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.